இருக்கிறார், அவர் தரித்திர ஆனார், நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு. இந்த வெளிச்சம் வந்தா போதும். நான் ஐஸ்வர்யவான் ஆவதற்கு அவர் தரித்திர ஆயிருக்கிறார். அந்த ஒரு சக்தி நமக்குள்ள வந்தா நாம் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஏன் இருக்கிறோம்? ஏன்னா இந்த கிரேஸ் நமக்கு தெரியும், இந்த கிருபை நமக்கு தெரியும். இந்த பொருளாதாரத்தை சாபத்துக்கு நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் அடிமை கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒருவேளை நாம் இந்த பொருளாதாரத்தினுடைய கடன் குறைவில் அடிமையா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள் உள்ளான மனசு சொல்லிட்டு இருக்கணும், இல்ல நான் தரித்திரன் இல்ல, நான் கடனால் இல்ல, நான் ஏழை கிடையாது, நான் தரித்திரன் கிடையாது. ஏன்னா என்னை ஐஸ்வர்யம் ஆவதற்கு அவர் தரித்திராய் மாறி இருக்கிறார் அப்படின்னு ஒரு வெளிச்சம் வந்துதா அந்த எண்ணம் உள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தரித்திரத்திலிருந்து நாம் பூரணமா விடுதலை பெற்று பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வெற்றி. இதுக்கு பரிகாரையே செய்திருக்கிறார். அவன் செய்யப்பட்ட நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அந்த கிருபை அறியணும், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு பாருங்க, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருக்கிறீர்களா தெரியுமா கேட்கிறார். நான் ஏன் இருக்கிறேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறியல. ஏன்னா நிறைய கிரேஸ் இருக்குது, கர்த்தரத்தில் நிறைய கிருபை இருக்குது. அந்த ஒரு கிருபை என்ன தெரியுங்களா? தேவனை அவர் எனக்காக தரித்திர ஆனார், என்னை ஐஸ்வர்யம் ஆக்குவதற்கு அவர் தரித்திர